சனியன், சகடன், சிவனேசன். உண்மையில் இவன் யார்? வழக்கு என்ற பெயரில் மக்களை ஏமாற்றித் திரியும் இவன் ஒரு அரசியல்வாதியா? கடந்த 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி பாலம் இடிந்து விழுந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 3 இந்திய பிள்ளைகளின் மரணம், அதை வழி நடத்திய சிவனேசன் வழக்கில் மோசடி இருக்கிறது என்று பெற்றோர்கள் கூறுகிறார்கள். என் பேர் மகேஸ்வரன். குழந்தை இறந்தது நவம்பர் 26ஆம் தேதி. அப்போ 26ஆம் தேதி இறந்ததில் நாங்கள் இவங்க அண்ணன் டெய்லி ஆளுங்க வந்து சிவனேசன், சிவகுமார் இவங்கெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் உங்களை லாயர் எடுக்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன், வாதாடுறேன், ஃப்ரீயாக வாதாடுறோம் பட்டக்கான்றாயர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இல்லை, எங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு 2-3 வீக்ஸில் எங்களுக்கு சம்திங் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் 1 month மேலே வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசியில் எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் மனக்கவலையில் இருக்கிறோம். அந்த டைமில் எங்கள்கிட்டலாம் இந்த மாதிரி பேசி நாங்களும் அவங்கள நம்பி ஓகே நாங்கள் 3 குடும்பமும் சேர்ந்து ஓகே நாங்கள் இந்த லாயர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிவனேசன் தான் பேசினார். நாங்கள் ஃப்ரீயாக வாதாடுறோம் பக்கத்தான்ற இந்த இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரீயாக வாதாடுறோன்னு சொல்லிவிட்டு எங்களை எக்ரிமெண்ட் பண்ண சொன்னார். எங்களை எக்ரிமெண்ட் பண்ண சொல்லும் போது ஃப்ரீயாக வாதாடுறன்னு சொல்லி என்ன சார் நீங்கள் 8% கேட்குறீங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, நாங்களும் 8% ஒத்துக்கிட்டோம். 8% ஒத்துக்கிட்டு முடிஞ்சு எல்லாம் சைன் பண்ணி இன்னும் வரைக்கும் 3 வருஷமாச்சு எங்களுக்கு எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லை. 8% உள்ள எக்ரிமெண்ட் கொடுக்கல. மகளோட ரிப்போர்ட் காட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஓகே, அதோட கேஸ் ஒன்றுச்சு. கேஸ் ஜஸ்ட் மென்ஷன் அவுட்சைட் ஆஃப் த கோர்ட் மென்ஷன். ஓகே, இதே தான் இருந்துச்சு. நீங்கள் வந்தாலும் வரலாம், நீங்கள் வரட்டியும் பரவாயில்ல கோர்ட்டுக்கு, அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியாக நாங்களும் பேசி எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் எங்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன அவ்வளோ கேட்குறீங்க, நீங்கள் பிள்ளைங்க வச்சு சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பிள்ளைங்க வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் அப்போ எங்கள் மனசுக்கு எப்படி, நாங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்கோம், எங்களை போய் பிள்ளைங்களை வச்சு சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. செத்தது என் பிள்ளையா உங்கள் பிள்ளையா சார், என்ன சார் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பிள்ளை இப்போ தான் 11 வயசு, இதுக்கெல்லாம் ரொம்ப கிடைக்காது, மிஞ்சி போஞ்சா 15,000 20,000 வரைக்கும் தான். அப்போ என்னதுக்கு சார் சொன்னீங்க 3 லட்சம் 5 லட்சம் 1.5 மில்லியன் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு 200,000 300,000 கொடுத்தாலும் எடுத்துடாதீங்க, உங்களுக்கு நான் எப்படியாவது நான் உங்களுக்கு ஃபைட் பண்ணி மினிமம் 500,000 கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தோம், சரி இப்படி பேசுகிறாரு ஃபைட் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தா எல்லோரும் வந்தாங்க கோர்ட்டுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டே கோர்ட்டுக்கு எல்லோரும் வந்தாங்க. லிமிக்கிச்சாங்க, அப்புறம் நிஜார், சிவகுமார், குள்ளா எல்லோரும் வந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஒப்பீனியன்ஸ் சரி இவங்க ஃபைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு கடைசி இதில் நான் கூப்பிட்டு அதை மனுஷன் தான் சொன்னார், இன்றைக்கும் மென்ஷன் தான் அப்படின்ட்டு. அங்கே போனோன்னா சார் அவர் சொல்கிறாரு, இதை பாருங்க உங்களுக்கு இப்போ 15,000 கவர்மெண்ட் கொடுக்குது, நீங்கள் இந்த 15,000 நீங்கள் எடுத்துங்க. அசல் எப்படி சார் நீங்கள் இப்படி சொல்லி போட்டு 15,000 கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை கவர்மெண்ட் லா படி பிள்ளைங்க 11 years old தான், அதனால் நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், முடியாது சார், நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் 500,000 ஒரு குடும்பத்துக்கு 500,000 கடைசியாக சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்னது வேறு காசு அந்த தொகை. இப்போ நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க, முடியாது சார், நாங்கள் இது ஒத்துக்க முடியாது சார் அப்படின்னோம். சரி இல்லைங்க வாரன்ட்டு போனார் சார். உள்ளுக்கு போயிட்டு வந்த கையோட 30,000. இப்போ என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், இப்போ என்ன சொல்கிறீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு காசு இல்லை, இதுதான் கடைசியாக கவர்மெண்டே ஒத்து வந்துருச்சு, உங்களுக்கு 30,000 தான் கொடுக்க போகிறாங்க அப்படி. நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் 3 குடும்பம் ஒத்துக்கல, இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டோம். கொஞ்ச நேரம் உள்ளுக்கு போயிட்டு வெளியே 50,000ன்றாரு. 50,000 என்ன சார் நீங்கள் விளையாடுறீங்களா? இப்போ நாங்கள் அந்த கேஸை உங்களை நடத்த சொல்கிறோம், கோர்ட்டில் கேஸை நடத்த சொல்கிறோம், நீங்கள் அவுட் சைட் ஆஃப் த கோர்ட்டில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நாங்கள் ஒத்து வர மாட்டேன்ட்டோம். அப்புறம் திருப்பியும் போனார். திருப்பியும் போயிட்டு அங்கேருந்து 70,000 என்ன சொல்கிறீங்க, இதான் கடைசி, இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் நாங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டோம். சொல்லி முடிஞ்சு
அப்புறம் திருப்பியும் அவங்க சொல்லுங்க நான் பேசிட்டு வரேன்ட்டு பேசிட்டு வந்து கடைசியாக வந்து 80,000 சொன்னார். ஒரு ½ an hourக்குள்ளே, அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த கேஸை முடிச்சுட்டாரு சார். அரை மணி நேரத்துக்குள்ளே அப்புறம் திருப்பி வந்து சொன்னார் 80,000. நாங்கள் முடியாதுன்ட்டோம். கடைசியாக பேசி 100,000 சொன்னார். நாங்கள் சொன்னால் உங்களை வாதாட சொல்கிறோம், நீங்கள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்கள்? நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நீங்கள் வந்து பிள்ளைங்க வச்சு சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இல்லை 3 குடும்பம் வாங்க நம்ம உள்ளுக்கு போய் பேசுவோம். சரி உள்ளுக்கு போனோம். மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாங்க அந்த காசை நீங்கள் எடுத்துட்டு தான் ஆகணும், நீங்கள் ஏன் அந்த காசை எடுக்க மாட்டேறீங்க? ஏன் எடுக்க மாட்டேறீங்க? மேஜிஸ்ட்ரேட் வந்து எங்களை மிரட்டுற மாதிரி செய்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த காசு எங்களுக்கு வேணாம். அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ப்ராமிஸ், அவங்க செஞ்ச ப்ராமிஸை வந்து அவங்க ஒத்துக்கலை. ஸோ அதனால வந்து நாங்கள் 3 days டைம் கேட்டோம். 3 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. 3 நாளில் நாங்கள் முடிவு சொல்லணும். முடியவே முடியாதுன்ட்டார் அந்த லேடிலாம் மேஜிஸ்ட்ரேட்டு. முடியவே முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் எனக்கு இப்போ 1 மணி நேரத்தில் பதில் சொல்லி ஆகணும், இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னு எங்களை வந்து ஒரு மிரட்டுற மாதிரி செய்கிறாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம் எங்களால் முடியவே முடியாதுன்ட்டு. கடைசியாக எல்லோரும் நாங்கள் பேசி கடைசியாக சொன்னாங்க இன்றைக்கி நான் சொன்னேன் நான் எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, 3 days டைம்ஸ். பிகாஸ் எங்கள் ஃபேமிலியில் அங்கே இல்லை. அப்போ எங்கள் பிரதரை டிஸ்கஸ் பண்ணோம், என் சன்னை டிஸ்கஸ் பண்ணோம், ஒய்ஃபை டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் தான் நான் எதுவுமே செய்ய முடியும். 3 daysக்கு முடியவே முடியாது. இன்றைக்கி 3 மணிக்குள்ளே எங்களுக்கு டைம் கொடுத்துருங்க. 3 மணிக்குள்ளே எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு மேஜிஸ்ட்ரேட் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் முடியவே முடியாதுன்ட்டோம் கடைசி வரைக்கும். அப்புறம் கடைசியாக என்ன தான் பேசுனாங்கன்னு தெரியல. ஓகே உங்களுக்கு 3 நாள் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த 3 நாள் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேரக்கூடையில் இப்போவில் வந்து கம்பாருக்கு வந்து சேர முடியல. வீட்டுக்கு சிவநேசம் 10 வாட்டி 20 வாட்டி 30 வாட்டி ஃபோன் பண்ணுறாரு. பேசிட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள். பேசிட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள். ஓகேயா? நாங்கள் என்ன சார் நான் சொல்ல 3 நாள் டைம் கேட்டோம். அப்போ மேஜிஸ்ட்ரேட்டும் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் 3 நாள் கழித்து போனோம். நாங்கள் திருப்பியும் போயிட்டு சிவகுமார் இவங்க எல்லாத்தையும் கேட்டு திருப்பியும் அப்போ அவங்களாம் சொன்னாங்க நீங்கள் வந்து லாயர் வச்சுட்டீங்க, அதனால் வந்து இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நீங்கள் வந்து இந்த காசை நீங்கள் முதல்ல வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. ஏன் சார்? அப்போ நான் கேட்டேன் மிஸ்டர் சிவகுமார் இந்த காசை வந்து நாங்கள் வந்து 100,000 தானே சொன்னாங்க, நாங்கள் இன்னும் கேட்கலையே, எங்களுக்கு இவ்வளோ தான் வேணும் நாங்கள் இன்னும் சொல்லலை, இப்போ நம்ம கேட்கலாமா? சரி ஒரு 150,000 கொடுக்கலாமான்னு கேட்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் அதோட உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஜெயிச்சோமா நாங்கள் பார்த்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. தீஸ் எலெக்ஷனில் அவங்க சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனில் வந்து பக்கத்தான ஜெயிச்சிட்டா நான் உங்களுக்கு அந்த காசை வாங்கி தரேன். அப்போ நிஜாரு எல்லாத்தையும் அடித்து கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து லாயர் வச்சுட்டீங்க, ஸோ நாங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த காசை எடுத்து அந்த 1 லட்சம் வழி கொடுக்குறேன்னு சொன்னார். ஓகே 8% சொன்னாங்க, 8% தர்றோம் நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அப்போ நாங்கள் எல்லாம் போய் 6 மாதமாச்சு அவங்க மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணி 6 மாதமாச்சு. அந்த 1 லட்சம் 6 மாதம் கழித்து தான் எங்களுக்கு அந்த காசு வந்துச்சு. ஏன் 6 மாதம் கழித்து வந்துச்சு? அப்போ அந்த காசு இவ்வளோ நாளாக எங்கே இருந்துச்சு? எங்களை கேட்டால் நாங்கள் போய் கேட்டோமா இது வந்து இன்னும் புத்ராஜாலேருந்து இன்னும் வரல அப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கடைசியாக பார்த்தோம் இது வந்து ஒத்து வராதுன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு திருப்பியும் போய் கோர்ட்டில் போயிட்டு அந்த என்னது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கேட்டோம். அப்போ அதுக்கு காசு கட்டி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம். அப்போ இந்த செக்கு வந்து வெளியாயிருச்சு. வெளியாகி ஏன் அவர் கையில் தான் இருக்குது, ஏன் வெளியாகல 6 மாதமாச்சு அப்படின்ட்டு நாங்கள் திருப்பி போய் சொன்ன ஒரு 1 வீக்கில் வந்து அவர் செக்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதில் சைன் பண்ணுங்கன்னாரு. இதில் சைன் பண்ணும் போது பார்த்தா அவர் வந்து 26,000 கேட்குறாரு. என்ன சார் 8% தானே கேட்டீங்க, 100,000 8%னா 8,000 இப்போ என்ன சார் நீங்கள் 26,000 கேட்குறீங்க? உங்களோட ஃபைலை பாருங்கள் இவ்வளோ உயரமாக இருக்குது, இங்கே ஒரு ஃபைலை பாருங்கள் இவ்வளோ உயரமாக இருக்குது. அப்போ இந்த ஃபைலை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன், நான் எல்லாருக்கும் காசு கட்டணும். அப்போ என்ன சார் நீங்கள் 8% கேட்டீங்க? நீங்கள் கேட்ட வசதி நான் கொடுக்குறோம். சரி எங்கள் எக்ரிமெண்ட் 8% சைன் பண்ண கடைசி வரைக்கும் எங்கள் எக்ரிமெண்ட்டும் கொடுக்கல. இன்ன வரைக்கும் என்னோட பிள்ளையோட ரிப்போர்ட் கார்டு இன்ன வரைக்கும் வந்து சேரல. இன்ன வரைக்கும் எங்கிட்ட அந்த எக்ரிமெண்ட் இல்லை. இப்போ அந்த எக்ரிமெண்ட் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக அந்த எக்ரிமெண்ட்டை வச்சு நான் போய்ட்டு ஒரு லாயரை பார்த்து திருப்பி அந்த காசை கட்டிருக்கேன். அப்புறம் திருப்பி நாங்கள் போய்ட்டு நான் சைன் பண்ண மாட்டேன்ட்டோம், சைன் பண்ணல. திருப்பியும் போயிட்டு நாங்கள் போயிட்டு வேறு ஆளை பார்த்து பிரதரெல்லாம் பார்த்து நாங்கள் போயிட்டு திருப்பியும் பேசி கடைசியில் வந்து 19,000 தான்
இதான்ப்பா கடைசி காசு 90,000. அப்போ 26,000 வந்து 19,000 வந்துருச்சு. அப்போ 8%னா 100,000 எவ்வளோ உங்களுக்கே தெரியும். அவர் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு. அப்போ எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாமல் கண்ணில் கலங்கி என்னடா பிள்ளையே போச்சு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த காசை எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே இதனால தான் எங்களோட வேதனை இன்ன வரைக்கும் எங்களை தீரல. ஏன்னா எங்களை ஏமாத்தினவர் வந்து இந்த சிவனேசன், லாயர் சிவனேசன் பீரோ டிஏபிக்காரர் தான், வேறு யாருமே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே வந்தவங்க சிவகுமார், குல்லா, லிம்கிட்ஸ், அங்கே முன்னங்களாம் யாருமே காசு எடுக்க வேணான்ட்டாங்க. கவர்மெண்ட் வந்து 300,000 200,000 கொடுத்தாலும் எடுக்காதீங்க, நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாருமே கையை விடிச்சிட்டாங்க சார். இப்போ நாங்கள் என்ன இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், எங்களோட வயிற்று எரிச்ச அந்த காலகட்டத்தில் சார் பக்கத்தான் இருந்து முழு 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 மூச்சாக வந்து உங்களுக்கு வந்து வயசுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நானும் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அந்த கை விட்டான்னு சொல்கிறீங்க. ஏன் கை விட்டாங்கன்னு சொல்லி காரணம் சொல்லிட்டீங்க. சரி, இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இவங்களை பற்றி என்ன நினைக்கிறேன், இவங்க வந்து இந்த பக்கத்தில் பேர் வேணும், டிஏபி பேர் வேணும். இதுக்கு தான் இவங்க வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி, அவங்க காசை போட்டு செலவு பண்ணி இது வந்து ஜெயிக்கணும், அடுத்த வருஷமாக நம்ம ஜெயிச்சிருவோம். அப்போ வந்து இந்த பேராக்கு மந்திரிபு சார் வந்து நிஜார், இப்போ இந்த நிஜார் வந்து அப்போலாம் வந்து 9 மாதம் பேராக்கு வந்து எதிர்கட்சி ஆண்டுச்சு. அப்போ அந்த தைரியத்தில் அவங்க சொன்னாங்க, இப்போ எதிர்கட்சி போடுற கையோட எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் ஆரம்பத்தில் எல்லோரும் வந்தாங்க, லிம்கிட்ஸான் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, பல லாயர் கட்சி, அந்த கட்சி, பாஸ் கட்சி, அடிலான் கட்சி எல்லாம் வந்தாங்க, நிச்சயம் எல்லாம் வந்தாங்க. இந்த 9 மாதத்தில் போன கையோட அவங்க எல்லாம் கையை விட்டுட்டாங்க சார். அதோடு தான் பாரிசான் வந்து இங்கே வந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த சிவனேசன் நியாயத்துக்கு போராடணும்னு சொல்கிறீங்க. அவர் வந்து உண்மையில நியாயத்துக்கு போராடலை, அவர் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர் போராடினாரு. அவருக்கு வந்து பேர் வேணும். சிவனேசன் தான் அந்த 3 குழந்தைங்களுக்கும் ஃபைட் பண்ணி இவ்வளோ காசு வாங்கி கொடுத்தாருன்னு, அது எல்லாம் போய் அவர் சொன்னது, நீங்கள் கவர்மெண்ட் 3 லட்சம் கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொன்னவர் கடைசியில் இவ்வளோத்தான்னு சொல்லி எங்களை ஏமாத்தினவர் இந்த சிவனேசன் ஒண்டி தான் சார். நாங்கள் ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு இந்தியர் வந்து நம்மள்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்ல மேலே நம்ம மற்ற லாயர்ஸும் வந்திருந்தாங்க, நிறையா அரசாங்க லாயர் கூட வந்திருந்தாங்க, மலாய்க்காரர்கள் வந்திருந்தாங்க, சீனர்கள்லாம் எங்களை கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு இந்தியர் அவர் எங்களுக்கு முழுமையாக அந்த நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லி இந்த நம்பிக்கையில் நாங்களும் அவர்கிட்ட அந்த கேஸை ஒப்படைச்சோம். ஆனால் கடைசியில் எங்களுக்கு அந்த கேஸ் முழுமையான நிலைமையில் கிடைக்கல, தீர்ப்பு கிடைக்கல. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா இந்த கேஸில் என்ன எங்களுக்கு ஒரு பாதிப்புனா, அவர்கிட்ட கொடுத்த அந்த கேஸை அவரு சாதகமாக தான் அவர் வாதாடிக்காரு தவிர எங்கள் பெற்றோர் 3 பேர் சாதகமாக அவர் வாதாடல. ரெண்டாவது என்னென்னா, அந்த கேஸ் வந்து மகேஸ்வரன் சொன்ன மாதிரி அந்த கேஸில் வந்து அவர் தீர்ப்பு சொல்ல மேலே அவர் என்ன ஒரு விஷயம் சொன்னார்னா, உங்கள் மக எவ்வளோ நாள் உயிராக இருக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு வார்த்தை. அது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும். இப்படி அவர் ஒரு வார்த்தை சரியான பாதிப்பு, மனசை பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் அந்த நிலைமையில் இருக்க மேலே ஆனால் இந்த ஒரு வழியும் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட அவரும் ஒரு 4 பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த போதும் அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அது ஒன்று. அடுத்தது வந்து அவர் சொன்னார், பிள்ளையை வச்சு சம்பாதிக்க போகிறீங்களான்னு. கோர்ட்டில் ஒரு கேஸை ஒப்படைச்சா நம்ம வந்து அந்த கேஸு நியாயம் வந்து தீர்ப்பு வந்து அது பணமாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம், அது வந்து தீர்ப்பு நம்ம வாதாடுறது பொறுத்து. ஆனால் இவர் இந்த மாதிரியான கேள்வியெலாம் கேட்குறதுனா அவர் கேஸை எடுக்கலைன்னா அவர் தைரியமாக பாதியிலேயே சொல்லிட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி கேஸை நீங்கள் வேற ஆளை வச்சு நடத்திங்க அப்படின்ட்டு. இருந்த போதெல்லாம் நாங்கள் வந்து நம்பி அவர் கடைசி எண்ணில் வந்து முடிகிறப்ப கேஸை வந்து எங்களை நீங்கள் வேற ஆளை பார்த்துங்கன்னா நாங்கள் அது நியாயமான இது இல்லை, தீர்ப்பு இல்லை. சிவனேசன் என்ற ஒரு மனிதனை தயவு செய்து யாரும் பொதுமக்கள் நாங்கள் பட்ட துன்பமும் வலியும் போதும், அவருக்கு தயவுசெய்து அந்த சிவனேசன் என்ற பேரை கேட்டாலே தயவு நீங்கள் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், கேஸை தயவுசெய்து அவர்கிட்ட ஒப்படைக்காதீங்க, யாருமே அவர் பக்கத்து போகாதீங்க. அந்த ஏன்னா வலிக்கு நாம் பொதுமக்கள்கிட்ட நாம் எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் நினைப்பீங்க, அவர் இந்த பத்திரிக்கை இந்த 1.5 மில்லியன் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு, இருந்தாலும் இந்த அரசியல்னால வந்து இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க, வேறு கட்சி மூலியமானால இவங்க வந்து வாங்கிட்டாங்க, இவங்க அப்படிலாம் இல்லை. இந்த முழு மனதோட எங்களோட வலியோட நாங்கள் இதை வந்து முழுமையாக பாதிக்கப்பட்ட வச்சு தான் கட்சி யாரும் வந்து எங்களை வந்து இதை தூண்டி விட்டு இப்படிலாம் பேசணும்னு யாருமே சொல்லலை. உண்மையை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இன்ன வரைக்கும் எங்கள் குழந்தைய பிரிஞ்சது எங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. அதனால சிவனேசத்தை யாருமே எந்த கேஸும் ஒப்படைக்காதீங்க தயவு செய்து. மீண்டும் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்களா அது உங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். நீங்கள் கேஸை கொடுத்துட்டு
நீங்கள் பாதிக்கப்படுறதோட அதுக்கு பதில் நீங்கள் இந்த கேஸை எடுத்து வேறு எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கிட்ட நீங்கள் போய் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் தயவுசெய்து நல்லா தீர்மானமாக முடிவு எடுத்து கொடுங்க. சிவனேசன் நான் கையெடுத்து கும்பிட்றேன், தயவுசெய்து கொடுக்காதீங்க. அந்த கேஸ் எந்த கேஸாக இருந்தாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர், ஆனால் வெளி மக்களுக்கு தெரியல, பொதுமக்களுக்கு உண்மையாகவே தெரியல. ஏன்னா போய்